இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆகஸ்ட் 8ஆம் நாள் புனித டோமினிக் என்ற சாமிநாதர் விழாவை கொண்டாடுகிறோம். டோமினிக் வாழ்ந்த காலத்தில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. அந்த பஞ்சத்தினால் ஏராளமான மக்கள், குறிப்பாக ஏழை எளிய மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள். இதை பார்த்த டோமினிக் தன்னிடம் இருந்த எல்லா செல்வத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் தான் படிப்பதற்காக வைத்திருந்த புத்தகங்களையும் கூட விற்று அதிலிருந்து வந்த பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்தார். டோமினிக்கின் இச்செயல் அவர் வாழ்ந்த நகரில் இருந்த ஏராளமான பணக்காரர்களின் மனசாட்சியை உலுக்கியது. எனவே அவர்கள் தங்களிடம் இருந்த பணத்தை ஏழை மக்களுக்கு கொடுத்து அதன் மூலம் பஞ்சத்தை போக்குவதற்கு ஓரளவு பாடுபட்டார்கள். டோமினிக்கின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி நாம் சிந்தித்து பார்க்கும்பொழுது டோமினிக் 1170ஆம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் உள்ள காஸ்டல் என்னும் இடத்தில் பிறந்தார். இவருடைய தந்தை கோஸ்மான் பெலிஸ், தாய் ஜானே ஆஷா என்பவர் ஆவார். இவருடைய குடும்பம் மிகவும் செல்வ செழிப்பான குடும்பம். டோமினிக் பிறப்பதற்கு முன்பாக, அதாவது அவர் தன்னுடைய தாயின் கருவறையில் இருக்கும்போது தாய் ஒரு கனவு கண்டார். அந்த கனவில் ஒரு நாயானது தன்னுடைய வாயில் விளக்கு ஒன்றை கவ்விக்கொண்டு தான் போகும் இடமெல்லாம் ஒளி ஏற்றிக்கொண்டே போனது. இந்த கனவின் மூலமாக தன்னுடைய வயிற்றிலிருந்து பிறக்கும் குழந்தை உலகிற்கு ஒளியாய் விளங்கும் என அவர் புரிந்து கொண்டார். டோமினிக்கிற்கு திருமுழுக்கு கொடுக்கப்பட்ட போதும் அவருடைய பாட்டி அவரது நெற்றியில் விண்மீன் ஒன்று இருப்பதை கண்டார். இதன் மூலம் டோமினிக் ஒரு சாதாரண குழந்தை அல்ல, அவர் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை என்பதை புரிந்து கொண்டார்கள். டோமினிக் அகஸ்தினார் சபையில் சேர்ந்து குருத்துவ படிப்பிற்காக தன்னையே தயாரித்து 1203ஆம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். 1205ஆம் ஆண்டு அவர் ஓஸ்மா நகரில் இருந்த ஆயர் தியோகோ தி ஆனசெடோ என்பவரோடு சேர்ந்து பிரான்ஸ் நாட்டிற்கு பயணப்பட்டார். அப்போது அவர் வழியில் கண்ட காட்சி அவரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஏனென்றால் அங்கிருந்த மக்கள் அல்பிஜியன்ஸ் என்னும் தப்பறை கொள்கையால் தவறாக வழிநடத்தப்பட்டிருந்தார்கள். உலகில் உள்ள நன்மைக்கு ஒரு காரணகர்த்தா உண்டு, ஜடப்பொருள் அனைத்தும் தீயது என்பது அவர்களின் வாதமாக இருந்தது. இந்த வாதத்தின் அடிப்படையில் கிறிஸ்துவின் மனித அவதாரத்தையும் அருட்சாதனங்களையும் அவர்கள் மறுத்தார்கள். மனித இன உற்பத்தியையும் அவர்கள் கூடாதென வாதாடினார்கள். இப்படிப்பட்ட ஒரு தப்பறை கொள்கையை எதிர்க்க டோமினிக் கடுமையாக உழைத்தார். இதற்காக ஒரு சபையை நிறுவ திருத்தந்தை அவர்களை சந்திக்க சென்றார். இவர் திருத்தந்தை 3ஆம் இன்னோசென்ட் இவரை சந்தித்து தப்பறை கொள்கைகளை எதிர்க்கவும் இயேசுவின் நற்செய்தியை மக்களுக்கு அறிவிக்கவும் ஒரு சபையை நிறுவ வேண்டும் என்ற தன்னுடைய கருத்தை சொன்னபோது அவர், ஏற்கனவே திருச்சபையில் நிறைய சபைகள் இருக்கின்றன, இதில் புதிய ஒரு சபையா என்று சொல்லி டோமினிக்கின் வேண்டுகோளை மறுத்துவிட்டார். அன்று இரவு அவர் தூங்கும்போது ஒரு கனவு கண்டார். அந்த கனவில் திருச்சபை முழுவதும் அழிந்து போவதாகவும் அதனை டோமினிக் வந்து காப்பாற்றுவதாகவும் கனவில் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டார். அடுத்த நாளே அவர் டோமினிக்கை அழைத்து புதிய சபையை நிறுவுவதற்கு முழு சம்மதம் தெரிவித்தார்.
அப்படி தோன்றியதுதான் ஓபி எனப்படும் போதகர் சபையாகும். இச்சபையானது 1216 ஆண்டு டிசம்பர் 26 நாள் திருத்தந்தை அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டது. அதன் பிறகு டொமினிக் தன்னோடு 6 சகோதரர்களை சேர்த்துக்கொண்டு அல்பிஜியன்ஸ் எனப்படும் தப்பறை கொள்கையை முழு மூச்சோடு எரித்தார். அது மட்டுமல்லாமல் இயேசு பற்றிய நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் எடுத்துரைத்தார். டொமினிக் அன்னை மரியாவின் மீது அளவு கடந்த பக்தி கொண்டிருந்தார். இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய ஜெபமாலை பக்திக்கு அவர்தான் தொடக்கமாக இருந்தார். ஜெபமாலையில் சொல்லப்படக்கூடிய மங்கள வார்த்தை ஜெபத்தின் வழியாக மரியா மீட்பு திட்டத்தில் எப்படி பங்கேற்றால் என சிந்திக்க அழைக்கிறார். அது மட்டுமல்லாமல் மரியாவோடு இயேசுவை பற்றியும் தியானிக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் கற்பித்த ஜெபத்தையும் அதன் உள்ளே இணைத்தார். இவ்வாறு அவர் ஜெபமாலை பக்தி எங்கும் பரவவும் அதன் வழியாக தப்பறை கொள்கைகள் ஒழிக்கப்படவும் கடுமையாக பாடுபட்டார். டொமினிக் தாட்சிக்கும் ஏழ்மைக்கும் மிக சிறந்த எடுத்துக்காட்டாய் விளங்கினார். அதனை தன்னுடைய சபையை சேர்ந்தவர்களுக்கும் கடைபிடித்து வாழ வேண்டும் என கற்பித்தார். இவரும் பிரான்சிஸ் அசிசியாரும் சமகாலத்தவர். இப்படி இறைவனின் கரங்களில் சிறந்ததோர் கருவியாக செயல்பட்ட டொமினிக் 1221 ஆண்டு இறையடி சேர்ந்தார். இவர் இறந்தபோது இவருடைய சபை பல்வேறு நாடுகளில் பரவி இருந்தது. 50,000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டிருந்தது. இவர் 1234 ஆண்டு புனிதராக திருநிலைப்படுத்தப்பட்டார். தூய டொமினிக்கின் விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம். தூய டொமினிக் அன்னை மரியாவிடம் அளவு கடந்த பக்தி கொண்டு வாழ்ந்து வந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவர் தன்னுடைய வாழ்வின் இக்கட்டான நேரங்களில் மட்டுமல்ல, எல்லா நேரங்களில் அன்னையிடம் ஜெபித்தார். அதன் வழியாக எதிர்வந்த சவால்கள் அனைத்தையும் துணிவோடு வெற்றி கொண்டார். ஜெபமாலை ஜெபிக்கும் பக்தி முயற்சியே இவரால் தான் தொடங்கப்பட்டது என்றால் இவர் அன்னையிடம் எந்த அளவுக்கு பக்தி கொண்டு வாழ்ந்திருப்பார் என நாம் புரிந்து கொள்ள வேண்டும். டொமினிக்கின் விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் நாம் மரி அன்னையிடம் பக்தி கொண்டு வாழ்கிறோமா? அதிலும் குறிப்பாக ஜெபமாலை பக்தியில் வளர்ந்திருக்கிறோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும். திருத்தந்தை 2ஆம் யோவான் பவுல் ஜெபமாலை சொல்லக்கூடிய குடும்பம் அழகான குடும்பம் என்பார். அதே போல 9ஆம் பத்திநாதர் ஜெபமாலை சொல்லக்கூடிய படையை மட்டும் எனக்கு தாருங்கள், நான் இந்த உலகையே மாற்றி காட்டுவேன் என்று கூறுவார். இவர்களது வார்த்தைகளை எல்லாம் வைத்து பார்க்கும்போது ஜெபமாலை எந்த அளவுக்கு பக்தி வாழ்ந்தது, சக்தி வாழ்ந்த ஒரு கருவி என நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகவே நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்தில், குடும்ப ஜெபத்தில் ஜெபமாலை சொல்வதற்கு முயற்சி எடுப்போம். அதன் மூலம் அன்னையின் அருள் பெறுவோம். தூய டொமினிக் ஏழைகள் எளியவர்கள் மீது தனிப்பட்ட அன்பு கொண்டிருந்தார். அவர்களுக்காக தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் கொடுத்தார். டொமினிக்கை போல நாம் ஏழைகள் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு வாழ்கிறோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும். நற்செய்தியில் இயேசு தன்னை பின்பற்ற நினைத்த செல்வரான இளைஞரிடம் கூறுவார், நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர் என்று தூய மத்திய நற்செய்தியில் 19ஆம் அதிகாரம் 21 பார்க்கிறோம். நாம் இயேசு சொல்வதைப் போல உடைமைகளை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டாம்.
மாறாக அவர்களுக்கு நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுக்கலாம். அவர்கள் மீது உண்மையான அக்கறை கொண்டு வாழலாம். அதுவே உண்மையான சீடத்துவ வாழ்வாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. வீதியில் ஒரு சின்ன சிறுமி உணவில்லாமல் குளிரில் நடுங்கிக் கொண்டிருப்பதை ஒரு மனிதர் பார்த்தார். தீவிரமான உணர்வுகள் கொண்ட அவர் கோவிலுக்கு சென்று கடவுளை உடனே காண வேண்டும் என்று தவத்தில் அமர்ந்தார். கடவுளும் தோன்றினார். அந்த சிறுமி குளிரிலும் பசியிலும் வாடுகிறாளே, அவள் துன்பத்தை தீர்க்க நீ என்ன செய்தாய் என்று கோபமாக கேட்டார் அந்த மனிதர். கடவுள் அமைதியாக சொன்னார், அதற்குதான் உன்னை படைத்தேன், உன்னாலான உதவியை செய்திருக்கலாமே என்று கடவுள் சொல்ல, அந்த மனிதர் எதுவும் பேசாது அமைதியாய் வெளியே போனார். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் நம்மோடு வாழக்கூடிய மக்களிடத்தில், அதிலும் குறிப்பாக ஏழை எளியவரிடத்தில் அன்பும் அக்கறையும் கரிசனையும் கொண்டு வாழ வேண்டும். அதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு எடுத்து கூறுகிறது. ஆகவே தூய டோமினிக்கின் விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் நாமும் அவரைப் போல இறைப்பணிக்காக நம்மையே முழுவதும் அர்ப்பணிப்போம். அன்னையிடம் ஆழமான பக்தியும் அடுத்தவரிடம் அன்பும் அக்கறையும் கொண்டு வாழ்வோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.